வணக்கம் நண்பர்களே. ரிஷி எலக்ட்ரானிக்ஸ் ஆவண கைகாட்டி புதுக்கோட்டை மாவட்டம். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு விவேக்கு 750 ஆம்பிளிஃபயர் சர்வீஸுக்கு வந்திருக்குதுங்க. கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து போர்டுக்குள்ளே புகையாக வருது அப்படின்னு கஸ்டமர் சொன்னாங்க. ஏன் புகை வருது அப்படிங்கிறதையும் இபி போஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் ஹார்ன் கட்டி பாட வச்சுருக்காங்க. ஹார்ன் கட்டினதில் ஹெச்டி லைன் வர்ற போஸ்ட்டில் கட்டியிருக்கிறாங்க. அது ஹெச்டி சம்மிங் ஆகி அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக உள்ளே வந்து போர்டில் ஹை வோல்டேஜ் ஆகி அந்த போர்டே எரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. உள்ளே பிரித்து பார்க்கலாம் என்ன பிரச்சனை இருக்குது, இது நம்ம சொல்கிறதானா என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம உள்ளே கழட்டிட்டோம். கழட்டிட்டு இந்த போர்டை எடுத்து பார்த்தோம். கழட்டியாச்சுங்க. போர்டு பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே எப்படி எரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. டிரைவர் காயில் எரிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாக பிசிபி கம்ப்ளீட்டாகவே எரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த பிசிபியை நம்ம பயன்படுத்த முடியாது. அதை க்ளீன் பண்ணி நம்ம போட்டாலும் அது அப்படியே கார்பன் ஆகும். கார்பன் ஆகி மறுபடியும் அடிக்கடி இந்த கம்ப்ளைண்ட் வரும். அதனால் நம்ம போர்டை நம்ம வந்து புதுசாக தான் போடணும். நம்ம போர்டு இப்போ ரெடி பண்ணி போடணும். அடுத்து வந்து இப்போ இதே கீட்சிங் இந்தளவுக்கு எரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ டிரான்சிஸ்டர் என்ன ஆகிருக்கும்? எல்லா டிரான்சிஸ்டருமே கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிருக்கணும், இல்லை ஷார்ட் ஆகிருக்கணும் என்னங்கிறத நம்ம கலட்டி நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் போஸ்ட்டு லைன் போஸ்ட்டில் கட்டாமல் வேறு எதாவது கட்டுங்க, மரம் ஏதாவது கம்பு ஊனி இதை கட்டி அதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகளை தவிர்க்கலாம். சில பேர் ஆம்பிளிஃபயரில் ரிட்டர்ன் சப்ளை வர்றதை உணர்வாங்க. ரிட்டர்ன் சப்ளை அங்கேருந்து வர்றது, ஹார்ன்லேருந்து வர்றது ஹெச்டி கரண்ட்டு தான் சம்மிங் ஆகி வரும். நம்ம சொன்னது போல் எல்லா டிரான்சிஸ்டருமே கம்ப்ளைண்ட்டு போயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஹை வோல்டேஜ் வரும்போது என்ன ஆகும்? எல்லாமே இந்த 4 சைடு ஓப்பனு, இங்கிட்டு 4 டிரான்சிஸ்டரு, இந்த 4 டிரான்சிஸ்டரு எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஆனால் ரெசிஸ்டர் எரியலை. ஏன்னா எரியுது, இந்த ரெசிஸ்டர் எரிஞ்சது அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ரெசிஸ்டர் எரியும். ஓப்பன் ஆச்சுன்னா எரியாது. அப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு வந்திருக்கு அப்படின்னா ஹை வோல்டேஜ் வந்து டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. அது சைடு மேலே பார்த்துங்க. இப்போ நம்ம எல்லா டிரான்சிஸ்டரையும் நம்ம மாற்றணும். மாற்றிட்டு நம்ம போர்டு இப்போ நம்ம போடணுங்க. இதுக்குள்ளே போர்டு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த போர்டையும் காட்டுறேன். போர்டு நம்ம சொந்த போர்டு, நம்ம ஆம்பு நம்ம தயார் பண்ணுறதுனால நம்ம ஆம்புக்குள்ளே போர்டையே நம்ம இதுக்கு போடலாம். ஏன்னா ஒரே போர்டு தானே, அதனால் எந்த மாற்றமும் வராது. கரெக்டாக இருக்கும். என்ன குவாலிட்டியோ அதே சேம் குவாலிட்டி வரும். பார்க்கலாம். டிரான்சிஸ்டரை மாற்றிட்டு போட்டு போர்டை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம போட்டு பார்க்கலாம். டிரான்சிஸ்டர் எல்லாமே மாட்டிட்டோம். இந்த சைடு 4, இந்த சைடு 4, இந்த சைடு 4 எல்லா டிரான்சிஸ்டரும் மாட்டியாச்சு. நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எல்லா டிரான்சிஸ்டருமே மாட்டியாச்சு. 16 டிரான்சிஸ்டர் காலி. இதில் இந்த போர்டு ஃபுல்லாகவே எரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம போர்டை நம்ம மாற்ற போகிறோம். இதுதான் நம்மளுடைய போர்டு, டிரைவர் போடுங்க. இது நம்ம சால்ட்ரிங் அடிச்சுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாட்டியாச்சுங்க. ரிசல்ட் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சு. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.